அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். எது மூட நம்பிக்கைன்னு உங்களுக்கு விளக்கி சொல்லணும் இல்லையா? சிறுதெய்வ வழிபாடை கைவிடுங்கள், என்னை போல் லாபம் பெறுவீர்கள் என்று ராமலிங்க அடிகளார் சொல்கிறாரு, வள்ளல் பெருமான். அப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், எது மூட நம்பிக்கை அப்படின்றது உங்களுக்கு இப்போ புரிய வரும்னு. ஏன்னா அது இந்த இகலோகம் சார்ந்தது. அதை தாண்டி நம்மளுக்கு பரலோகம் இருக்குது, பெருவெளி இருக்குது. இந்த இடங்களையெல்லாம் நம்ம அடையணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சித்தர்களும் முக்தர்களும் பேசுவது என் பேச்சுன்னு சொல்கிறார் வள்ளல் பெருமான். ஏன்னா இவர் அடைந்த நிலையை யாரும் அடையலை அப்படின்னு பேசிக்கிறாங்கன்றது தான் அதனுடைய பொருள். இப்போ சுவாமி சிவானந்த பரமேஸ்வரனுடைய கோட்பாடுகளில் பார்த்திங்கன்னா, திருநூறை கையில் தொட மாட்டாங்க, பூவு ஊதுபத்தி அந்த மாதிரி எந்த பூஜை பொருள்களையும் தொட மாட்டாங்க. அப்போ வள்ளல் பெருமானுடைய கோட்பாடை யார் சரியாக கடைபிடிக்கிறான்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிய வரும். ஏன்னா ஜீவகாருண்யத்தை தன்னுடைய ஜீவனிலிருந்து தன்னுடைய செல்கள் மரணம் அடைந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு நீ காரணியம் பண்ணாமல் பிற ஜீவனுக்கு காரணியம் பண்ணால் உன்னுடைய ஜீவன் எப்படி உயிர் பெற்று நிற்கும்? இது சுவாமி சிவானந்த பரமேஸ்வருடைய கேள்வி. அப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எது மூட நம்பிக்கைன்னு உங்களுக்கு புரிஞ்சு போயிடும் இல்லையா? அப்போ மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை நீங்கள் எந்த இடத்துல பொருத்தி பார்த்தா உங்களுக்கு சரியாக பொருள் புரியும் அப்படின்னா, ஞானிகள் கடைபிடிக்கக்கூடிய ஞானிகளுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய நிகழ்வு, அந்த இடத்துல நீங்கள் உங்கள் நம்பிக்கையை பொருத்தி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் எடுத்து அந்த வார்த்தைகளோடு நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் இந்த மூட நம்பிக்கைக்கான சரியான பொருள் உங்களுக்கு புரியும். அப்படி இல்லாமல் நீங்கள் அந்த சிறுதெய்வ வழிபாட்டை நோக்கி பயணிக்கும்போது வெறும் இகலோக சுகங்களை மட்டுமே நீங்கள் அடைஞ்சி பரலோகம் பெருவெளிகளை இழந்து விடுவீர்கள். இதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கிய குறிப்பு. ஆத்ம நமஸ்காரம்.